ஹதீஸ் 1511. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொண்ட ஒருவர் நல்லதையே பேசட்டும் அல்லது மௌனமாக இருக்கட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 6018, முஸ்லிம் 47. பேசுவது நல்லதாக இருந்தாலே தவிர பேசாமல் இருப்பது அவசியம் என்பது இதன் கருத்தாகும். அதன் நன்மை தெளிவாக தெரிவதே பேச்சில் நல்லதாகும். நன்மை தெளிவாக தெரிவதில் சந்தேகம் ஏற்படும் போது பேசாமல் இருக்க வேண்டும். ஹதீஸ் 1512. அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், இறை தூதர் அவர்களே, முஸ்லிம்களில் மிகச் சிறந்தவர் யார் என்று நான் கேட்டேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எவரது நாவு எவரது கை ஆகியவற்றின் தீமைகளிலிருந்து முஸ்லிம்கள் பாதுகாப்பு பெற்றுள்ளார்களோ அவர்தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 11, முஸ்லிம் 42. ஹதீஸ் 1513. ஸஹல் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யார் தன்னுடைய 2 தாடைகளுக்கு இடையே உள்ளதையும், அதாவது நாவையும், 2 கால்களுக்கிடையே உள்ளதையும், அதாவது மறை உறுப்பையும் பாவம் செய்வதிலிருந்து பாதுகாத்துக் கொள்கிறாரோ அவருக்கு சொர்க்கம் கிடைக்க நான் பொறுப்பேற்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 6474. ஹதீஸ் 1514. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஓர் அடியான் நல்லதா கெட்டதா என சிந்திக்காமல் பேசிவிட்டால் அதன் காரணமாக அவன் கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இடையே உள்ள மிக தூரமான அளவுக்கு நரகில் வீழ்வான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 6477, முஸ்லிம் 2988. ஹதீஸ் 1515. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஓர் அடியான் அல்லாஹ்வின் திருப்தியை பெற்றுத்தரும் வார்த்தையை அதன் முக்கியத்துவம் பற்றி தெரியாமல் பேசுகிறான். எனினும் அதற்காக அல்லாஹ் அவனின் தகுதிகளை உயர்த்துவான். ஓர் அடியான் அல்லாஹ்வின் கோபத்தை பெற்றுத்தரும் வார்த்தையை அதன் முக்கியத்துவம் பற்றி உணராமலேயே பேசுகிறான். அதற்காக அவன் நரகில் வீழ்வான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 6478. ஹதீஸ் 1516. அபு அப்துர் ரஹ்மான் பிலால் இப்னு ஹாரிஸ் அல் முஸன்னி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு விருப்பமான பேச்சை அதன் மூலம் கிடைக்கும் பயனை அறியாமலேயே பேசுகிறான். இதனால் அவனுக்கு அல்லாஹ் தன் திருப்தியை அவனை சந்திக்கும் மறுமை நாள் வரை எழுதுகிறான். ஒரு மனிதன் அல்லாஹ்வின் கோபத்திற்குரிய வார்த்தையை அதன் மூலம் கிடைக்க இருக்கும் தீமையை, அதாவது தண்டனையை பற்றி அறியாமலேயே பேசுகிறான். இதற்காக அல்லாஹ் தன் கோபத்தை அவனை சந்திக்கும் மறுமை நாள் வரை எழுதுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல் முஅத்தா 1848, திர்மிதி 2319. இது ஹசன் சஹீ என திர்மிதி இமாம் கூறுகிறார்கள். ஹதீஸ் 1517. சுஃபியான் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், இறை தூதர் அவர்களே, நான் உறுதியாக செயல்படுத்த வேண்டிய ஒரு காரியத்தை எனக்கு கூறுங்கள் என்றேன். என் இறைவன் அல்லாஹ் தான் என்று கூறுவீராக, அதில் உறுதியாக இருப்பீராக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கூறினார்கள். இறை தூதர் அவர்களே, என்னிடம் நீங்கள் அதிகம் பயப்படுவது எது என்று கேட்டேன். உடனே அவர்கள் தன் நாவை பிடித்து இதுதான் என்றார்கள். திர்மிதி 2410. இது ஹசன் சஹீ என திர்மிதி இமாம் கூறுகிறார்கள். ஹதீஸ் 1518. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹுவை நினைவு கூறும் பேச்சை தவிர
அதிகம் பேசாதீர்கள். அல்லாஹுவை நினைவு கூறும் பேச்சை தவிர்த்து அதிகம் பேசுவது இதயத்தை இறுக வைத்துவிடும். மக்களில் அல்லாஹுவை விட்டு மிக தூரமாக விலகி நிற்பவர் இறுகி போன இதயத்தவர்தான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திர்மிதி 2411. ஹதீஸ் 1519. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இரு தாடைகளுக்கிடையே உள்ள, அதாவது நாவின் தீங்கையும், ஒருவரது இரு கால்களுக்கிடையே உள்ள, அதாவது மறை உறுப்பின் தீங்கையும் அல்லாஹ் பாதுகாத்து விட்டால் அவர் சொர்க்கத்தில் நுழைவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திர்மிதி 2409. இது ஹசன் என திர்மிதி இமாம் கூறுகிறார்கள். ஹதீஸ் 1520. உக்பா இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இறை தூதர் அவர்களே, ஈடேற்றம் பெறுவது எப்படி என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், உமக்கு எதிராக உம் நாவு அமைவதை நீர் தடுத்துக் கொள்வீராக, உம் வீடு விசாலமாக இருக்கட்டும், உம் தவறுகளை நினைவு கூர்ந்து அழுவீராக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திர்மிதி 2406. இது ஹசன் என திர்மிதி இமாம் கூறுகிறார்கள்.